இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிஷ்ஷஸ் வந்து நான் எப்படி பேக் பண்ணி சென்ட் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 2 ஃபிஷ் தான் அனுப்புகிறேன் சரிங்களா. பீட்டா கப்பி இந்த மாதிரி சின்ன வெரைட்டிஸ் மட்டும் நான் அனுப்பிட்டுருக்கேன். அதே மாதிரி அது தமிழ்நாடுக்குள்ளே தான் அனுப்புகிறேன். ஸோ அதர் ஸ்டேட்ஸ்க்கு கிடையாது, அதர் டிஸ்ட்ரிக்ட்க்கு மட்டும் சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்படி என்னோடய பேக்கிங் இருக்குது, எப்படி பேக் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட 2 விதமான பாக்ஸ் இருக்குது சரிங்களா. இது வந்து 6க்கு 6 எல்லா சைடுமே வந்து 6 இன்ச்சு. இதில் தான் வந்து ஃபிஷ்ஷஸ் அனுப்புவேன். பேர் தான் மோஸ்ட்டாக வந்து பண்ணுவேன். ஸோ அது எல்லாமே வந்து இந்த பாக்ஸில் தான் சென்ட் பண்ணுவேன். அப்புறம் இது வந்து 6க்கு 3 இது. ஸோ இதில் வந்து ஃபுட்டு, பிரைன் ஸ்ட்ரிப் கேப்சூலு, அப்புறம் இந்த மொய்னா கல்ச்சரு அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டு தான் சென்ட் பண்ணுவேன். அதே மாதிரி சிங்கிள் ஃபிஷ் எப்பயாச்சும் போடுவேன், அதெல்லாம் வந்து இதில் போட்டு தான் சென்ட் பண்ணுவேன். கப்பி ஒரு பேர் வாங்கினாங்க அப்படின்னா இதில் சென்ட் பண்ணுவேன். ஸோ ஒரு கவர் வருது அப்படின்னா இதில் தான் சென்ட் பண்ணுவேன். 2 கவர் வருது அப்படின்னா இதில் சென்ட் பண்ணுவேன். இன்னும் ஒரு சில நேரம் பல்க் ஆர்டர் வரும். ஒரே ஆள் வந்து 5 இல்லை 6 பேர் ஃபிஷ்ஷஸ் வந்து வாங்குவாங்க. அப்போ ஒரு 10-12 கவர் வந்துடும். அதுக்கு வந்து ஒரு பெரிய 15 இன்ச்சு பாக்ஸ் வச்சுருக்கேன். அது கீழே இருக்காது, அந்தளவுக்கு யூஸ் ஆகாது. ஸோ ரீட்டைல் அப்படின்றப்ப இந்த 2 பாக்ஸ் தான் நான் வந்து அடிக்கடி போட்டுட்ருப்பேன், யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே, ஸோ பாக்ஸஸ் இதுதான். இது வந்து எதில் வாங்கினேன் அப்படின்னா அமேசான் தான். ஸோ அமேசானில் வந்து நீங்கள் கார்ட்போர்ட் பாக்ஸ் தேடினீங்க அப்படின்னாலே வந்து எல்லா விதமான சைஸ்லேயும் கிடைக்கும். பல்க் ஆர்டர்லேயும் கிடைக்கும், நார்மல் ரீட்டைலில் கூட கிடைக்கும். ஸோ நான் வந்து 100 பீஸ் தான் எப்பயுமே எடுப்பேன். ஒரு மாதத்துக்கு ஒருக்க 1.5 மாதத்துக்கு ஒருக்க 100 பீஸ் எடுப்பேன். அப்புறம் கவர். ஸோ கவர் முன்னே வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸில் தான் வாங்கிட்டு இருந்தேன். பட் ஃபிஷ்ஷு கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கல. ஸோ ஃபிஷ் வந்து நம்ம கட்டுறோம், பேக் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கணும் சரிங்களா. இது வந்து 4க்கு 8ன்னு நினைக்கிறேன். ஸோ லென்த் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி ரேஷியோ இருக்கணும். ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கவர் இருக்கணும் சரிங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கவர் வந்து குளத்தூரில் தான் கிடைக்குது. ஸோ கப்பி பீட்டா 2த்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே சைஸில் தான் எனக்கு கவர் தேவைப்படும். அதனால் இதே சைஸே வந்து எனக்கு போதுமானதாக இருக்குது, இந்த 8க்கு 4. ஸோ இதில் வந்து ஃபிஷ் பேக் பண்ணுவேன். ஸோ எப்படின்னு சாம்பிளுக்கு இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து கப்பி இருக்குது. ஸோ சாம்பிளுக்கு ஒரு ஃபிஷ்ஷை நான் கட்டி காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹோம் ப்ரீடு ப்ளூ கோப்ரா சரிங்களா. இன்னும் சரியாக பேட்டர்னு டைல்லாம் வரலை, ஆனால் இப்போயே சூப்பராக இருக்குது. பேபி தான், இன்னும் ஒரு 1 மந்த்தில் நல்லா, 1 மந்த்து கூட இல்லை, 2 வீக்ஸில் நல்லா அடல்ட் சைஸ் வந்துடும். ஸோ சூப்பராக வந்திருக்கு. நான் எதிர்பார்த்ததோட ப்ளூ கோப்ராவில் நல்ல ரிசல்ட்டு. ஓகே, ஸோ பேக்கிங்க்கு வருவோம். ஸோ இதை வந்து நம்ம கட்டுவோம் சரிங்களா. ஸோ கவர் வந்து இப்படி நேராக இருக்குங்களா, நமக்கு வந்து இந்த எட்ஜ் வரும்ல. ஸோ அதை வந்து இப்படி நடுவில் எடுத்துக்கோங்க. ஸோ எட்ஜ் வந்து நம்ம ஆப்போசிட்டாக எடுத்துக்கணும் சரிங்களா. ஆப்போசிட்டாக எடுத்துகிட்டு அதை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. இது வந்து என்னோடய மெத்தட். எந்த வந்து கொஞ்சம் ஸ்லோ பேக்கிங்காக தான் இருக்கும் சரிங்களா. நம்ம கொளத்தூர் மார்க்கெட்லலாம் சூப்பராக கட்டுவாங்க, வேறு மாதிரி வேகமாக கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி மெத்தட் கிடையாது. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் எதுவுமே சொல்லாமல் டக்குன்னு அப்படியே பேக் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த லப்பர் பேண்ட் போடுறது வந்து இதுவும் நான் வேறு மாதிரி தான் போடுவேன். ஸோ லப்பர் பேண்ட் நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம், டைட்டாக இருக்கணும் அவ்வளோதான். ஓகே, ஸோ நான் போடுற லப்பர் பேண்ட் மெத்தடில் வந்து ஃபிஷ்ஷுக்கு அந்தளவுக்கு சேஃப் கிடையாது சரிங்களா. எனக்கு அந்தளவுக்கு லப்பர் பேண்ட் போட தெரியாது. இதுதான் எனக்கு ஈஸியாக இருக்குதுன்னு நான் வேறு மாதிரியும் கற்றுக்கல. ஸோ அதனால் டபுள் கவர் எப்பயுமே போட்டுப்பேன். நான் அனுப்புறது வந்து லாங்கு, லீக் ஆனாலும் பேக்கேஜை விட்டு வெளியே வரக்கூடாது தண்ணி அப்படின்றதுனால. ஏன்னா கொரியரில் வந்து நம்ம ஃபிஷ்ஷு கூடயே வந்து டாக்குமெண்ட்ஸ் போகலாம், வீட்டு பத்திரம் போகலாம், என்ன வேணால் போகலாம். ஸோ தண்ணி வந்து வெளியே லீக்கேஜ் ஆச்சு அப்படின்னா அந்த பத்திரம்லாம் வீணாக போகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ பாக்ஸை விட்டு தண்ணி என்னன்னாலும் வெளியே வரக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும் பேக்கிங்கு. ஸோ டபுள் கவர், 2ஆவதாக வந்து ஒரு கவர், அதே மாதிரி லப்பர் பேண்ட் போட்டுப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தண்ணி நிறைய வச்சுருக்கேன். கரெக்டான அளவு தண்ணி தான். இந்த ஃபிஷ் வந்து பேபி அப்படின்றதுனால ரொம்ப அதிகமாக தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா. ஸோ அடல்ட் கப்பி இல்லை அடல்ட் பீட்டா வந்து இதில் நான் போடுறேன் அப்படின்னா, கப்பினா இதில் பேர் போடுவேன், பீட்டா அப்படின்னா ஒரு சிங்கிள் பீட்டாக்கு ஒரு கவர் தான் வந்து போடுவேன் சரிங்களா. ஸோ போட்டேன் அப்படின்னா இந்த அளவு காற்று வந்து அதுக்கு கரெக்டாக இருக்கும். எப்பயுமே தண்ணி அளவோட காற்று அளவு வந்து ரொம்ப முக்கியம். பேக்கேஜ் திடீர்னு ஒரு 5 நாள் டிலே ஆனாலும் அதில் இருக்க காற்று வந்து மீனுக்கு பற்றணும் சரிங்களா. ஸோ அது மாதிரி வந்து நம்ம பேக்கிங் இருக்கணும். காற்று ரொம்ப முக்கியம் தண்ணியோட. ஓகே, ஸோ ஃபிஷ்ஷை வந்து இந்த மாதிரி போட்டாச்சு. ஸோ சிங்கிள் கவர் அப்படின்றப்ப இந்த மாதிரி சின்ன பாக்ஸ், அதாவது ஒரு கவர் தான் எனக்கு பேக்கிங்க்கு வந்துருக்கு அப்படின்னா ஒரு பாக்ஸ்லேயே போட்டுருவேன். அதாவது இந்த சின்ன பாக்ஸ்லேயே போட்டுருவேன், அந்த ஒயிட் பாக்ஸ் வந்து தேவைப்படாது.
ஓகே, ஸோ இது வந்து இப்படி போட்டுங்க. ஸோ கொரியர் ஆஃபீஸில் வந்து ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஃபுல்லாக பாக்ஸ் ஃபுல்லாக வந்து டேப் பண்ண சொன்னாங்க. நான் வந்து ஆரம்பத்தில் ஃபுல்லாக தான் டேப் அடிச்சுட்டு இருந்தேன். ஆனால் பேக்கிங்க்கு கிட்டத்தட்ட எனக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு 20 பாக்ஸ் அப்படி வரும். ஸோ அந்த 20 பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு எனக்கு 7 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த மாதிரி ஆகும். ஸோ அதனால் டேப் அடிக்கிறத நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். ஸோ பாக்ஸோட அந்த ஓப்பன் பண்ணுற இடத்துல மட்டும் ஒரு 2 சுற்று, அவ்வளோதான், டேப்பிங்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு, ஸோ அவ்வளோதான் வந்து பேக்கிங்கில் வேலை. சரிங்களா? ஸோ நான் வந்து இப்படி தான் பேக் பண்ணுறேன். ஸோ கொரியரில் நம்ம அனுப்புகிறப்போ வந்து டேமேஜ் ஏற்படலாம். சரிங்களா? அவங்க எதனா வெயிட்டை தூக்கி இந்த சின்ன பாக்ஸ் மேலே வைக்கலாம், அப்போ வந்து பாக்ஸ் நசுங்கலாம், வெயிட்னால வந்து அமுங்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கூட வந்து ரிசீவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டேமேஜ் ஆனாலும் ஃபிஷ்ஷு வந்து உள்ளே சேஃபாக இருக்கணும், அதுக்கு தான் இந்த டபுள் கவர். சரிங்களா? ஓகே, ஸோ டேமேஜ் கொரியரில் ஆயிடுச்சு அப்படின்னாலும் பாக்ஸை வந்து நீங்கள் வீட்டில் பிரித்து பார்க்கலாம். ஸோ உள்ளே வந்து ஒன்றும் ஆயிருக்காது. ஓகே, ஸோ பேக்கிங்கில் வந்து என்னென்ன இருக்குது, நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட வர்றப்ப என்ன மாதிரி டேமேஜ் ஆகலாம், இல்லை எந்த மாதிரி சூழ்நிலையில் வரலாம் அப்படின்றதுக்கும் ஒரு சாம்பிளும் பண்ணி காமிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ ஒன்றுச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கூடாது. ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணியா? கவினி சிங் வருவாடியே போடா. என்ன வெக்கமா? ஓடிந்தான் இருக்கு. நம்பர் ஓடுதுல, நம்பர் ஆடுது. ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவன் சொல்லுவோம் லப்பர் பேண்ட் கொடு. இந்த வீடியோவில் வந்து நம்ம பேக் கூப்பிட்றாங்கண்ணா. டைம் ஓடுதா? சுற்றி ஃபுல்லாக பாருங்க, டைம் ஓடுதான். ஓடுதா? கீழே ஓடுதா? ஓகே, ஆட்டாமல் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி ஃபிஷ்ஷஸை பேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் என்ன பண்ணுற? நீ பாட்டில் கை வலிக்குதா? ஆ, விரல இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குது, கேமரா பக்கத்தில் இருக்குது, அதை பாரு, கேமராவே மூடிடுறாங்க. ஓகே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிஷ்ஷஸ் வந்து நான் எப்படி பேக் பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். மெயினாக வந்து இதோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து காட்டணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கை வலிக்குதா? சரி, கஸ்டமர்ஸ்க்கு தான் வந்து மெயினாக அதை காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க எப்படி பேக் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம்.